தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளில் விறுவிறுப்பாக நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகளை ஆர்வமுடன் அடக்கி வரும் வீரர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகள் பங்கேற்பு. காளைகளுடன் மல்லு கட்ட 900 வீரர்களுக்கு அனுமதி. இந்த காலத்துல பெண்கள் கொடி கட்டி பறக்குறாங்க. சோ நீங்களும் ஒரு பெண் தொழிலதிபர் ஆகணுமா? அப்போ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்றத கத்துக்கோங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் முதல் பரிசாக டிராக்டர் அறிவிப்பு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் 2வது பரிசாக சொகுசு கார் வழங்கப்படும் என அறிவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இதுவரை 16 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல். மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒருவர் அனுமதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆர்வமுடன் கண்டு ரசித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மேடையில் நின்றபடி கேமராக்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் மக்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு புது பானையில் பொங்கலிட்டு உற்சாகம். ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி ஆற்றின் கரையோரம் வயல்வெளி பகுதியில் நடந்த பொங்கல் விழா. தாரை தப்பட்டை முழங்க பாரம்பரிய கலைகளுடன் உற்சாக கொண்டாட்டம். பொங்கல் திருநாளையொட்டி கோயில்களில் அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒற்றுமையின் பிணைப்பை வலுப்படுத்தவும் செழிப்பை கொண்டுவரவும் பண்டிகை ஊக்குவிக்கட்டும் என பதிவு. உதயசூரியனின் ஒளி என தமிழரின் உள்ளங்களில் மகிழ்ச்சி நிறையட்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து பதிவு. மதுரையில் இருந்து சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை இயக்குகிறது தென்னக ரயில்வே. பொங்கல் பண்டிகை முடிந்து திரும்பும் மக்களுக்காக நாளை மற்றும் 19ஆம் தேதிகளில் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொள்ளாச்சியில் சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா தொடங்கியது. பலூனில் பறந்தவாறு இயற்கை அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வடமாநில மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. தற்காலிக ஊழியர் உட்பட 3 பேர் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் பரபரப்பு புகார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் சீமான்.
நடிகர் விஷால் மற்றும் நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய விவகாரம். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் யூடியூப் சேனல்கள் மீது தென்னிந்திய நடிகர் சங்கம் புகார். சபரிமலையில் இன்று மாலை மகர ஜோதி தரிசனம். ஜோதி வடிவமாக காட்சி தரும் ஐயப்பனை காண குவிந்து வரும் பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் புகழ்பெற்ற மகா கும்பமேளா கோலாகலம். திருவேணி சங்கமத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. பொங்கல் பண்டிகை நாளான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 58,640 ரூபாய்க்கு விற்பனை.